ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன், அதாவது பிரெட் டூலில் நம்ம சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து சிக்கன் 65 போட்டிருப்போம். இது வந்து வேறு மாதிரி மெத்தடு. சிக்கனை லேசாக உப்பு போட்டு வேக வச்சு அது மாதிரி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப பொருட்கள்லாம் தேவையில்லை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பிரெட் சிக்கன் நம்ம செய்கிறது அப்படின்னு போய் பார்க்கலாம். ஒரு பொறுப்பாக சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து வேக வைக்காமல் நாங்கள் ஃப்ரை பண்ணோம், அது வந்து நல்லாவே வேகலை, உள்ளுக்கு வேகலை, கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் இதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ வெந்நீரில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுருங்க. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணியும் நமக்கு விடும், அதனால் ஓரளவு தண்ணி விட்டால் போதும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதில் உள்ள அந்த ஆயில், அதாவது அந்த கொழுப்பு சத்தெல்லாம் தனியாக பிரிஞ்சு நமக்கு தெரியுது. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இது போல் சின்ன பீஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும், நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே தண்ணியை இருத்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன், நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிளறிடுவோம். சோயா சாஸு, மிளகாத்தூள், உப்பு வந்து பார்த்துக்கோங்க. சிக்கனில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. சிக்கனை வந்து லேசாக நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா உடையணும். அந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் நம்ம வந்து சிக்கனை எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம இதை வந்து பிரெட் தூளில் தான் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை, ஏன்னா வெந்தது தானே சிக்கனு. ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊறிச்சின்னா போதும். அதனால் நல்லா வந்து இதை கிளறி கொடுத்துட்டு ஊற வச்சிடலாம். உப்பு தேவைன்னா லேசாக சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்துக்கல, ஏன்னா நம்ம வந்து சிக்கனில் வேக வச்சுருக்கோம்ல, வேக போடும்போதே நீங்கள் சிக்கனில் சேர்த்துருங்க உப்பு, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கிளறிட்டேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். 10 நிமிஷம் நம்ம வந்து சிக்கன் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா பிரெட் கிராம் வந்து நான் வறுத்துட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை பிரெட் கிராம் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து அந்த பிரெட் கிராமில் போட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஏற்கனவே சிக்கன் வெந்தது தான், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. பிரெட் கிராமில் போட்டுட்டு நல்லாவே இதை எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் பிரெட் கிராமில் போட்டு எடுத்துருவோம். பாருங்கள், எல்லாத்தையும் வந்து நம்ம பிரெட் தூளில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஏன்னா கறி ஏற்கனவே வெந்தது தான், அதனால் ஒவ்வொரு பீஸாக நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துட வேண்டியதாக, ரொம்ப நேரம் இது வேகணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். இனிப்பு மேலே அந்த ப்ரெட்டோட இனிப்பு, அந்த சிக்கனோடது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வேகட்டும். சிக்கனை போட்டோன்னே கரண்டி போட்டு கலரிடாதீங்க. லேஸாக ஒரு பக்கம் வெந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம பிரட்டி விடலாம், இல்லைன்னா வந்து பிரெட் கிராம் வந்து நமக்கு கீழே பிரிய ஆரம்பிச்சிரும். இப்போ சரியாக வந்து நமக்கு அதில் சேர்ந்துருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சிக்கன் நக்கட்ஸ் மாதிரி இருக்குது, அந்தளவு இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், 2 பக்கம் நல்லா செவந்த உடனே அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டியது தான். அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக நமக்கு ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து பிரெட் கிராம் சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.